இந்த திருஷ்டிக்கு இகதிருஷ்டி, அகிததிருஷ்டி, பரதிருஷ்டி, தனதிருஷ்டி, தானிய திருஷ்டி, உத்தியோக திருஷ்டி, வியாபார திருஷ்டி, கிரக திருஷ்டி, பூதிருஷ்டி, வாகன திருஷ்டின்னு திருஷ்டி நிறைய திருஷ்டி இருக்குது. சில பேர் புது கார் வாங்குவாங்க, அதில் திருஷ்டி வரும். சில பேர் பணம் நிறைய கையில் இருக்கிறத மற்றவங்க பார்த்துட்டா திருஷ்டி வந்துடும். அதுக்கு தான் மற்றவங்க முன்னாடி பணம் எண்ணக்கூடாது, பணம் காட்டக்கூடாது. அதே மாதிரி நிறைய நகை போட்டாலும் திருஷ்டி வந்துடும். நல்ல புடவை கட்டி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டாலும் திருஷ்டி வந்துடும். இதுக்கெல்லாம் பிராயச்சித்தை யாரும் பண்ணுறது கிடையாது. அப்பப்போ இந்த திருஷ்டியை கழிச்சிட்டே இருக்கணும். முன்னாடியெல்லாம் மிளகாவத்தூள் உப்பு போட்டு பெரியவங்க எடுத்து சுற்றி அடுப்பில் போடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தால் எங்கேயா போயிட்டு வந்தால். இன்றைக்கி எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த திருஷ்டிகள்லாம் சேர்ந்து வந்துடுதுன்னு அந்த திருஷ்டி தோஷம் ஒருத்தருடைய வாழ்க்கையவே அழிச்சிடும். வியாதிகளை, பெரிய வியாதிகளை கொடுத்துரும். அதனால் இந்த ஒரு கடவுளுக்கே ஊர் சுற்றி சப்பரம் சுற்றி வந்தால் உடனே திருஷ்டி சுற்றுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளாம் சாமானிய மனுஷனுக்கு திருஷ்டி ரொம்ப பாதிக்கும். அந்த திருஷ்டி தோஷத்துக்கெல்லாம் கூட இந்த தை அமாவாசைக்கு அடியேன் பண்ணக்கூடிய இந்த மகா யாத்திரை கலந்துட்டால் உடனே நிவர்த்தி கிடைக்கும்.